இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம ரவுண்ட் ஃப்ரீக்வன்சியை வச்சு ஃப்ளவர் மாடல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு சுற்றியும் நான் வந்துட்டு ரவுண்ட் சீக்வன்சி வச்சு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், போன கிளாஸஸில் காட்டியிருந்திருப்பேன். ஹனி பீட்ஸ்க்கு வந்து இதுக்கு பதிலாக நம்ம இதை மடித்து வச்சும் பண்ணியிருப்போம். ஸோ அதே ரவுண்ட் ஷேப் பீட்ஸ் தான் உங்களுக்கு இது. இதை வச்சுட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பாக வர மாட்டேங்குது, கொஞ்சம் முன்ன பின்ன வருது, கோணையமானேயமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரவுண்ட் ஷேப்பில் பென்சில் மீடியமான சைஸஸில் போட்டுட்டு கூட அப்படியே நீங்கள் அழகாக வச்சுட்டு வரலாம். நான் ஒரு லேயருக்கு வச்சுக்கிறேன். சிம்பிளாக ஒரு 6 to 7 ஃப்ளாட் ஃப்ரீக்வன்சியை வச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் வாங்கி பண்ணலாம். உங்களோட சாரீக்கு மேட்சான கலர்ஸ் கூட வச்சு பண்ணலாம். நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பண்ணியிருக்கேன் டிசைன்ஸு. நீங்கள் வேறு டைப்பில் கூட இந்த ரவுண்ட் ஷேப்லாம் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மெத்தட் பீட்ஸ் வச்சா அழகாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தட்லேயும் வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இதே டிசைன்ஸ் தான் செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும், ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா டிசைன்ஸ் க்ரியேட்டிவாக யோசிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு. ஸோ இது பண்ணால் நல்லா இருக்குமா, அது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு. ஸோ நான் சென்டராக வந்துட்டு ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லாங் 2 பீட்ஸ் எடுத்து வச்சு நான் 2 ஒரு இது மேலேயும் ஒரு இது கீழேயும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ரொம்ப மொட்டையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் லீஃப் மாடலில் எடுத்திருக்கேன். ஸோ லீஃப் மாடல் ஃப்ரீக்வன்சி எடுத்து அந்த மேலே வச்சு பார்க்கலான்ட்டு வச்சுட்டு அதோட டியூப் பீடும் சென்டராக ஃபில்லிங்க்கு வைக்கிறேன் நான். நீங்கள் கட் பீடும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா சுகர் பீட் கூட வைக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஸோ நான் லீஃப் மாடலில், ஃப்ளவர்னாவே லீஃப் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த லீஃப் மாடல் டிசைனில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடுலேயும் கொஞ்சம் கேப்பாக இருக்குதுன்னு நான் க்ரீன் கலரில் ஃப்ளவர் ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸு, இது வந்து சின்ன சைஸுன்னு சொல்லலாம். எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு 3 ஃப்ரீக்வன்சி வித் சுகர் பீடு எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் இதை சுற்றி கூட இன்னும் அழகாகவும் பண்ணலாம். இந்தாண்ட ஒரு 5, அந்தாண்ட ஒரு 5னும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஓகேங்களா? ஸோ நான் வெறும் ஃப்ளவர் 3 டிசைன்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே கீழே டியூப் பீடு கிட்ட சும்மா இருக்குன்னு அந்த இடத்துல நான் அந்த ஃப்ளாட் ஃப்ரீக்வன்சி வித் டியூப் பீடு வச்சு இந்த டிசைனை ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டிசைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அக்ரிலிக் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். அதில் மீடியம் சைஸான ஃப்ளவர் எடுத்துகிட்டு நான் கிறிஸ்டல் எடுத்து 3 இதுலேயும் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கிறிஸ்டல் இல்லை அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். பெரிய ஃப்ளவரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸான ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த சைஸ் ஃப்ளவர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒட்டி 3 ஃப்ளவரை மேக் பண்ணிவிட்டு சென்டராக வந்துட்டு ஹேங்கிங் பண்ணலாம் அப்படின்னு 6 to 8 சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதே அந்த ஸ்மால் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் கிறிஸ்டல் ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் நவுத்தி ஹேங்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வேறு மாதிரி டைப் ஆஃபும் ட்ரை பண்ணலாம். நான் சிம்பிளாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் 2-3 ஹேங்கிங் கூட பண்ணலாம். பண்ணி சப்மிட் பண்ணுங்கள்.